ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ஊழியக்காரர்கள் அனைவருடைய சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவிப்பது அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம நம்பிக்கை டிவியில் 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த சினர்ஜி இந்தியா மிஷனுடைய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அநேகர் அது பார்த்து எங்களை நீங்கள் கேட்குறீங்க, காணிக்கை அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க, எங்களோடு கூட தொடர்பு கொள்கிறீங்க. நீங்கள் காணிக்கை அனுப்பலாம் கூட எங்களோடு கூட பேசுகிறீங்க பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி. எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏனென்றால் எப்பவுமே முன்பாக நின்று செய்கிறவர்களுக்கு அது என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தை தான். நீங்கள் நல்லா செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனவே இப்படி நீங்கள் அந்த சினர்ஜி இந்தியா மிஷனோட நீங்கள் தொடர்புடையவர்களாய், எங்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்களாய், செபிக்கிறவர்களாய், கொடுக்குறவர்களாக நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதன் மத்தியில் இப்போ அநேகர் என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, சினர்ஜி இந்தியா மிஷன்னா என்ன நடக்குது, எங்கே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நீங்கள் ஃபோனில் கேட்கும்போது கேட்குறீங்க. அதனால் அந்த சில கேள்விகளோடு அடியேன் கடந்து வந்திருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு ஒவ்வொரு வாரமும் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிற மத்தியில் இருக்கிற அன்பு அண்ணன் ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னையண்ணன் வந்திருக்கிறாங்க. சில கேள்விகளை என்னோட கூட கேட்கும்போது அண்ணன் அவருடைய பதில்களை என்னுடைய அந்த வார்த்தையோடு அவருடைய ஒத்தாசையோடு சில காரியங்களை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். எனவே முதல் கேள்வியாக உங்கள் சார்பில் அந்த கேள்வியை நான் கேட்க போகிறேன். உண்மையாகவே அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறேன். இப்பொழுது நம்ம சினர்ஜி இந்தியா மிஷனுடைய சார்பில் அன்பு அண்ணனை உங்களுடைய சார்பிலையும் வருகன்னு சொல்லி வரவேற்கிற அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷனே. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி நீங்கள் வந்து இந்த சில கேள்விகளை மக்கள் பார்த்துட்டு நல்லா செய்கிறீங்க, நல்ல செய்தி இருக்குது, நல்ல பாடல் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த சில கேள்விகளை கேட்கும்போது எங்களுக்கு அது சரியாக முடியல. அதனால் பொதுவாக அந்த கேள்வி கேட்கும்போது அந்த ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். என்னென்னா, என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த சினர்ஜி இந்தியா மிஷன்னா என்ன, எப்போ ஆரம்பிச்சிங்க, எந்த நோக்கத்தோடு ஆரம்பிச்சிங்க, என்ன தரிசனம் இருக்குது அந்த ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அதனால் அந்த சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ஃபுல் அந்த காரியத்தை நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சந்திரமோகன், நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நன்றி. எங்கேயோ இருந்த ஒரு ஊழிய பாரம் மக்கள் மத்தியில் அடிமட்டத்தில் தொலைக்காட்சி வழியாய், அலைபேசி வழியாய், இப்போ யூடியூப் வழியாய் வெகு வேகமாக உலக அரங்குக்கு தமிழ் மக்கள் மத்தியில் செல்லுகிறது. அதற்கு கிரேஸ் டிவி அரங்கம் உதவி செய்கிறது என்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. நாம் இதில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்பதும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. சினர்ஜி என்கிற அந்த பதமே ஆங்கில பதம், ஒன்றிணைந்து இயங்குவது என்று பொருள்படும். அதை சரியான விதத்தில் மொழிபெயர்ப்பதற்கு தமிழ் வார்த்தையே இல்லை. கூட்டு பணி முயற்சி, இணைந்து இயங்கும் ஒரு நிகழ்வு என்று மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் பேசுவாங்க. பெங்களூரில் இதை மிஷனரி பணியாக சிந்தித்து கொண்டிருக்கும் போது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்கிற சில இளைஞ தலைமுறையினர் இந்த சினர்ஜி என்கிற ஒரு மிஷனை அவங்க தங்களுடைய ஈடுபாட்டுக்காக வைத்து கொண்டிருந்தாங்க. அவ்வப்போது இசை மாலை, மிஷனரி மாலை என்று அதை நடத்தி மக்கள் மத்தியில் நம்ம கூட்டாக சேர்ந்து ஒன்றிணைந்து இந்தியாவில் நற்செய்தி பணி சந்திப்பதற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது, அது அநேக ஆண்டுகளுக்கு பின்பு அதுவே உலகமெங்கும் இருக்கிற லாக்டவுன் காலங்களில், இந்த கொரோனா காலத்தில் அமைதியாக ஒன்றும் நல்லாமல் இருக்கும்போது நம்ம இதை பற்றி பேசுவேன்னு சொல்லி 6-7 ஆண்டுகளாக அலைபேசியின் வழியாக இந்த மாவட்டங்கள் தோறும் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இந்த தேசத்தின் தேவைகளையும் அவலங்களையும் சொல்லி மிஷனரி பணியாக ஒன்றிணைந்து நாம் எப்படி இயங்குவது என்று பேச ஆரம்பித்தோம். ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் பேசணும். வட கர்நாடகா, பிறகு மகாராஷ்டிராவில் இருக்கிற 36 மாவட்டங்கள், பிறகு வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற மேற்கு வங்காளம், அசாம், இதை போன்ற எல்லைகள், சத்தீஸ்கர் போன்ற எல்லைகள், பிற நாடெங்கிலும் இருக்கிற அங்கங்கே இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளெல்லாம் இதில் இணைந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள்.
சினர்ஜி என்று சொன்ன உடனேயே மனதுக்கு வர வேண்டியது, நம்ம எல்லாரும் சேர்ந்து இணங்குவதற்கு, இணைந்து ஒன்றித்து பணியாற்றுவதற்கு ஒரு மேடை, ஒரு பிளாட்ஃபார்ம். இதை மிஷனரி பணியாக சிந்திப்பதற்கு, அதுவும் மென்பொருள் உலகில் எதையும் சாதிக்கலாம் என்கிற துடிப்புள்ள இளைஞர்களாக இதை சிந்திக்கும் போது, நாம் ஒன்றாக சேர்ந்து செஞ்சிட்டோம்னா லகுவா செஞ்சிடலாம் என்கிற நம்பிக்கை வந்தது. ஆகையினால இதை ஒரு அமைப்பு ரீதியாக உருவாக்கி பெங்களூரில் இதனுடைய நிர்வாக அலுவலகத்தை வைத்து உலக அரங்கில் இருக்கிற இளைஞர்களாய், கொஞ்சம் பேர் தான், ஆனால் ஆழமாய் இந்திய தேசத்தின் மிஷனரி பணிக்காக ஒப்பு கொடுத்தவர்களாய் இணைந்து, எங்களைப் போல இந்த ஊழியத்தில் அநேக ஆண்டுகள் அடிமட்டத்தில் பணிக்களங்களில் பணியாற்றியவர்களை ஒருங்கிணைத்து இப்போது ஆண்டோடைய கிருபையினால 168 மாவட்டங்களில், குறிப்பாக இயேசுவை அறிந்திராத எல்லைகளில் இருக்கிற போதகர்மார், முன்னோடி மிஷனரிமார், அதற்கு அருகாமையிலே ஊழியம் செய்கிற மிஷனரி இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள், மாபெரிய மக்கள் இயக்கங்கள், 2000 ஆண்டுகளாக இருக்கிற மகத்தான திருச்சபைகள், அதன் தலைவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து நாம் இப்படி ஒரு 2000 தாலுகாக்களுக்கு இயேசுவை அறிந்திராத மக்கள் எல்லைகளில், அந்த இனங்களுக்கு அவர்கள் மொழியில், அவருடைய கலாச்சாரத்தில், எளிய விதத்தில் அவர்கள் மத்தியில் இருக்கிற சிறாரை, வாலிபரை, யுவதிகளை இதற்காக பயிற்றுவித்து அவர்கள் அவர்களுடைய இனத்தில் செய்து நிறைவேற்ற வேண்டிய சுவிசேஷ பணியினை, நற்செய்தி பணி இயக்கமாக செய்து நிறைவேற்றுவதற்காக நடத்துகிற ஒரு மிஷனரி பணி அமைப்பு, சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ். தெளிவாக சொன்னார்கள். எனக்கு அதுலேருந்து ரொம்ப பிடிச்சமான காரியம் என்னென்னா, இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை ஒரு தனி நபராக செய்ய முடியாது. எல்லா இயக்கங்களும், எல்லா திருச்சபைகளும், இப்போ நான் கிரேஸ் டிவி என்ற தொலைக்காட்சி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், நாங்களும் இணைந்து அதை செய்யணும்னு சொல்லி என்ன சொல்ல வராங்க. எனவே எல்லாரும் இணைந்தால் தான் இந்த ஊழியத்தை கை கொடுக்கும்போது, தோள் கொடுத்து தாங்கும்போது இந்த ஊழியம் சிறக்குன்னு சொல்லி அழகாக அண்ணன் சொன்னார்கள். இப்போது அண்ணங்கிட்ட கேட்குது, ஆனால் இதனுடைய தலைவர் யார், இதில் எவ்வளோ மிஷனரிஸ் இருக்காங்க, எங்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்க 167 மாவட்டங்களில் ஆண்டுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயக்கத்துடைய தலைவர் ஒருத்தருக்கு தான் அந்த எண்ணம் வந்திருக்கும், அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னு சொல்ல நல்லாயிருக்கும். அப்படி ஒரு அமைப்பு ரீதியாக இன்னும் பெரிய அளவில் இது உருவாகலை. ஓகேண்ணா. ஆங்காங்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை தந்து, அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் நம்முடைய சகோதரன் விமலேஷ் என்கிற எங்களுடைய சகோதரன், அவர் உட்பட ஒரு 30-40 இளைஞர்கள் இதில் முன்னணியில் நின்று உதவி செய்து உடன் பணியாளர்களாகி பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 150 திருச்சபை தலைவர்கள், மிஷனரி தலைவர்கள் இதில் இணைந்திருக்கிறாங்க. ஒரு 600 அமைப்புகள், சின்ன பெரிய சபைகள், மிஷனரி இயக்கங்கள் இதற்கு ஆதரவு தருவதற்காக வாக்கு தந்திருக்கிறாங்க. இதை இந்த லாக்டவுன் காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 600-700 பேரை தொட்டு எப்படி தேசமெங்கும் இந்த பணி விரிவடைய வேண்டும், எப்படிப்பட்ட வலுவோடு இவைகள் வளர வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உலக அரங்கில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட இந்தியாவின் அவசர ஆழமான ஒப்பு கொடுத்தலுக்கு தங்களை தந்தவர்கள் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுக்காக நன்றி. சினர்ஜி என்று சொன்ன மாத்திரத்தில் என் மனதில் வருவது, ஆண்டவர் 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டில் மிஷனரி பணியை சபையின் வாயிலாக செய்கிறார். சபைக்கு அப்பால், சபை நாட்டப்படாத எல்லைகளில் சபை நாட்டுகின்ற அமைப்பாக செய்து வருகிறார். ட்ரெடிஷ்னலாக பழம்பெரும் இயக்கங்களாக இருக்கிற ஊழியங்கள் வாயிலாகவும் செய்கிறார். இப்போது தோன்றுகின்ற காளான் போல, அங்காங்கு புற்றிசல் போல உருவாகின்ற அமைப்புகளாகவும் செய்து வருகிறார். அவைகள் எல்லாவற்றிற்கும் சற்று வித்தியாசமாக, முற்றிலும் புதியதாக இந்த அமைப்பு என் மனதில் படுகிறது. என்னன்னா, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க, என்ன செய்து கொண்டிருந்தாலும் செய்யுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம்.
அப்படின்னு எல்லாரையும் அணைக்கிறது. அமைப்பு ரீதியாக முக்கியத்துவம் தராம, நிர்வாக ரீதியாக அதற்கு நேரம் காலத்தை செலவு செய்யாம, செய்ய வேண்டிய பணிக்கு யாரும் செய்யாத பணி இப்படி ஒரு 2000 தாலுகாவில் கிடக்கிறது. அந்த 2000 தாலுகாவில் இன்னும் சந்திக்கப்படாத எல்லைகள் இல்லை, சந்திக்கப்படாத இனங்களுக்கு இயேசுவை சொல்வதற்கு நீங்க எல்லாரும் கை கொடுங்க, நாங்களும் கை கொடுக்குறோம், சேர்ந்து செய்வோம். நீ தான் செஞ்ச, நான் தான் செய்யணும்னு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், வாங்க செய்வோம்னு சொல்லி மழமழன்னு காரியங்கள் நடக்கிறது. அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த ஊழியத்தில் ஒரு ஈடுபாடு என்னென்னா, ஒரு மிஷினரி ஒரு ஊழியம், ஆண்டுடைய ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்யணும். ஆனால் சொன்ன மாதிரி எல்லாரும் எந்த பணி செய்து கொண்டு இருந்தாலும் வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி, எந்த விதமான அந்த தலைமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. எல்லாரும் வாங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வாங்க சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறைக்கூல் கொடுக்குற ஒரு மிஷினரி இயக்கம் பார்த்துங்க. அதனால தான் எனக்கு இந்த கிரேஸ் டிவி என்ற தொலைக்காட்சி ஊழியத்தை நான் செய்துட்ருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் இருக்கிற 38 மாவட்டங்களுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தை கடந்து போகிறது. எனக்கு ரொம்ப ஆசை, இந்த செய்தி நிறைய இடத்துல நம்பிக்கை டிவியில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த செய்தியை வந்து டெய்லி ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் டிவியில் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். அந்த உந்துதல், அந்த பாசம் எப்படி வந்துச்சுன்னா, நான் தான் தலைவர் நீ தொண்டர் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி எல்லாரும் இணைந்து செய்யலாம் வாங்கலாம் சொல்ல அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னையும் வந்து சுண்டி இழுத்தது, இந்த ஊழியத்தை நல்ல செய்யணும்னு சொல்லி. இன்னும் அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, இந்த தேசம் முழுவதும் மிஷினரி ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு மத்தியில் இப்போ சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஊழியத்தினுடைய நிலைகள் இப்போ எப்படி இருக்குன்னு, இப்போ அதிகமாக மிஷினரி அந்த முந்தி இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை இப்போ அதிகமாக வந்து மீடியா ரொம்ப அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் பல காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனவே மிஷினரி ஊழியமானது முந்தைய நிலைமை காட்டிலும் இப்போ வளர்ந்துருக்கிறதா இல்லை குறைந்திருக்கிறதானே? இந்தியாவில் இது மிஷினரி யுகம், நற்செய்தி பணிக்கான காலம். எடுத்த எடுப்பில் தட்டி தடுமாறினா கூட அங்கு சில ஊழியக்காரங்க ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. அது யார் செய்கிறா, ஏன் செய்கிறாங்கன்னு யாரால் கிரகிக்க கூட முடியல. ஆண்டவர் அப்படி வலுப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாய் இந்தியாவில் சுவிசேஷங்கள் எழுப்புகிறார், சபை நாட்டும் போதர்களை எழுப்புகிறார், மிஷினரி இயக்கங்களை எழுப்புகிறார். பழம்பெரும் மிஷினரி இயக்கங்கள், ஸ்தாபனங்கள் இதற்காக ஊழியம் செய்கிறது. நாம் மற்ற இடங்களில் சொன்னது போல 7 லட்சம் சபைகள் இருக்கிறது என்று ஒரு கணக்கு. இந்தியாவில் 1000 பேருக்கு ஒரு சபை இருக்கணுங்கிறது தேசிய அரங்கில் ஒரு நுண்ணறிவு, ஒரு ஆராய்ச்சி. அப்படின்னா 14 லட்சம் திருச்சபை 1000 பேருக்கு ஒரு சபையாக வந்துடுச்சுன்னா இந்தியாவை சந்திச்சாச்சு, சேச்சுரேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் சுவிசேஷத்தினால. அப்படி செய்வதற்கு இந்த 7 லட்சம் சபை தாங்கள் ஒரு சபையாய் இன்னொரு இனத்தில் இன்னொரு எல்லையில் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில் செஞ்சிட்டாங்கன்னா 14 லட்சம் சபை வந்துடும். 7 லட்சம் சபை தங்களுக்கு ஒரு சபையை ஸ்தாபிச்சா 14 லட்சம் சபை. அதற்கு 300 மிகச்சிறந்த மக்கள் இயக்கங்கள், மிஷினரி இயக்கங்களாக இருக்கிறது. 1000 உள்ளூர் திருச்சபைகள் இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக பெரிய அளவில் உருவான இந்திய திருச்சபைகள் இருக்கிறது. ஒரு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கம்யூனிட்டி சபைகள், இண்டிபெண்டன்ட் சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள் என்று சில நேரங்களில் அழைக்கிறோம், அப்படி சபைகள் இருக்கிறது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மிஷினரி பணியை விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, நடக்குதோ நடக்கலையோ என்பது போல இருந்த இடத்துல என்றும் இல்லாத அளவிற்கு உலகத்தின் மிக பிரபல்யமான வல்லமையான செய்கையாய் இந்தியாவில் மிஷினரி பணி நடக்கிறது. ஆகையினால மிஷினரி பணி என்பது அதை பற்றி பேசாட்டா, அதை பற்றி புரியாட்டா, அதை பற்றி அதில் ஈடுபாடு இல்லாட்டா உங்களுக்கு நாட்டில் நடக்கிற நடப்பில் உங்களுக்கு பங்கு இல்லை, உங்களுக்கு தெரியல, நீங்கள் இன்னும் அந்த பக்குவத்தில் இல்லை என்று நம்மை எள்ளி நகையாடும் அளவிற்கு ஏகோபித்த பணியாக மிஷினரி பணி இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை சிறப்பாக முன்னோடியாக நின்று இந்த தலைமுறையின் மகத்தான மிஷினரி இயக்கங்களாக அழகு காப்போடு ஆண்டவர் இதுவரைக்கும் செய்து நிறைவேற்றிய மக்கள் இயக்கங்களுக்காக நன்றியுடனாக இருக்கிறேன். அதன் விளைவாக சபைகள் நாட்டப்படுகிறது, மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுகிறது. 1000 மக்கள் இனங்களில் அவர்கள் சமுதாயத்திலேயே
புது மறுமலர்ச்சியின் சமுதாயம் பிறந்து உருவாகி கொண்டிருக்கிறது. நாள்தோறும் புதிய சபைகள் 100, 200 என்று ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாங்கள் கணக்கீடு கூறுகிறது, ஆச்சரியப்படுகிறோம். அதனால் சபை வளர்கிறது, மிஷனரி பணி வளர்கிறது, மக்கள் மிஷனரி பணியை பற்றி அக்கறை கொண்டிருக்கிறாங்க. மிஷனரி பணியை பற்றி சொல்லப்படாத, பாரமில்லாத, பேசப்படாத எல்லை மிக மிக குறைவு. அவர்கள் இன்னும் சமுதாயத்தின் மையத்துக்கு வரலன்னு தான் பொருள். அப்படிதான் மிஷனரி பணி வெகு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் சொன்னதை பார்க்கும்போது மிஷனரி பணியானது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே ஆண்டவரை சோத்தரிக்கிறோம், ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அண்ணன் அதில் இன்னொரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தில் தலைமைத்துவம் கொஞ்சம் பொறுப்பெடுத்து அண்ணன் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்பாக எஃப்எம்பிபி என்ற மிஷனரி ஸ்தாபனத்தில் அநேக ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆண்டுடைய ஊழியத்தை மிஷனரி பணியை செய்திருக்கிறார்கள். எனவே இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து மிஷனரி பணியில் நான் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் இருக்கும். அதில் ஒரே ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் அண்ணன்கிட்ட கேட்குறோம். மிஷனரி பணி இயக்கத்தில் நாங்கள் இப்போது 3 ஆண்டுகளாக இப்படி அறியப்படாத எல்லைகளிலே போய் இந்த அறியப்படாது இருக்கிற இனங்களுக்கு இயேசுவை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்பதில் ஆத்திரம் அவசரமாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தெற்கு ராஜஸ்தான் இல்லை, கிழக்கு ராஜஸ்தான் அதை சொல்லுவாங்க. ராஜஸ்தானத்தின் குஜராத் எல்லையில் மீனா என்கிற ஒரு இனத்தை சந்தித்தேன். என்னோடு கூட பணி செய்வதற்காக அந்த இளைஞன் ஒப்பு கொடுத்தலோடு கூட வந்து பணி செய்தார். அவரை பார்க்கும்போது என்னமோ நம்ம ஊரில் இருக்கிற துடிப்பான ஒரு இளைஞன் போல, ஒரு விசுவாசி போல இருந்தது. ராஜஸ்தானா கஷ்டமான நாளாச்ச, பாலைவனமாச்ச, இங்கே எப்படி இவன் உருவானான்னு அவனை போய் கண்டு அவனுடைய எல்லையில் போய் நின்று விசாரித்தான். அவன் சொன்னான், நாங்களும் பீல்கிற இனத்தை சார்ந்தவங்க சாஹிப்னு சொன்னான். சாஹிப்னா ஐயா சொன்னேன், அண்ணன் சொல்லுன்னு சொன்னேன். சரி பையான்னு சொல்கிறேன்னு சொன்னான். சொல்லிட்டு என்னோடு கூட சில ஆண்டுகள் பயணம் செய்தான். அவன் சொன்னான், மீனான்னு அழைக்கப்படுகிற நாங்கள் பீல் இனத்தின் எங்கள் இனத்தையே சந்திக்க அளவிற்கு வலு கொண்டவர்களாக இருக்கிறோம். இளைஞர்கள் இருக்காங்க, சபை இருக்கு, மூத்தவங்க இருக்காங்க, மூப்பர்கள் இருக்காங்க. எங்கள் சபைகள் இதற்கான ஆக்கத்தை பெறுகிறது. ஆனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை, ரிசோர்ஸஸ் தேவை, ஆதரவு தேவை. அதை மட்டும் ஒரு எல்லையில் நின்று எங்களுக்கு செஞ்சிட்டிங்கன்னா எஞ்சி இருக்கிற ராஜஸ்தானில் இருக்கிற இத்தனை லட்சம் மீனா பீல் இனத்தவர்களை நானே சந்திப்பேன், எங்கள் சகாக்களே சந்திப்பார்கள்னு சொல்வார். அது குஜராத்தில் பீல் இனத்துக்கு முக்கியம், மகாராஷ்டிராவில் இருக்கிற பீல் இனத்துக்கு முக்கியம். அப்படி ஆண்டவர் வல்லமையான காரியத்தை மக்கள் இனங்களிலே செய்கிறார். ஒரு தூரத்தில் நின்று நீங்களே செய்யுங்க, உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டோன்னா இந்த நாட்டை இயேசுவின் ஆசையினால, அவர் தருகிற நற்செய்தினால நிறைவாக ஆசீர்வதிக்க முடியும் என்று நம்புகிறேன். அது என்னை மகிழ்ச்சியுற பண்ணுகிறது. அதை நினைச்சிட்டா தூக்கம் வர மாட்டேங்குது, சந்தோஷத்தில் அப்படியே மிதக்கிறேன். இது நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நாடெங்கிலும் இருக்கிற 500 மாவட்டங்களில் இப்படி ஒரு 2000 தாலுகாக்களுக்கு இயேசுவை சொல்லுவதற்காக எஞ்சியிருக்கிற சில ஆண்டுகளில் செய்து முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு வேக நடையை நான் கொண்டவளாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட, இந்த மிஷனரி பணியில் அநேக சவால்கள் நிறைந்த ஒரு காரியம் சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம இப்போ தமிழ்நாடு பகுதியில் பணி செய்வது, ஆண்டுடைய ஊழியத்தை செய்வது பெரிய காரியம் இல்லை. ஒரு மிஷனரி பணி என்பது வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் கடந்து போகணும். உறவின் மக்கள் அப்படி ஒன்றும், பிள்ளைங்க சிறு பிள்ளைகளை ஒரு இடத்துல படிக்க அனுப்பணும், இவங்க ஒரு இடத்துல ஊழியம் செய்வாங்க. இப்படி நிறைய சவால்கள் இருக்குன்னு அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மிஷனரி பணிகளில் அப்படி ஊழியம் செய்வதற்கு ஆயிரமாக அடியவர்கள், ஆண்டுடைய தொண்டர்களா, ஊழியர்களா, சுவிசேஷர்களா, மிஷனரிகளா, போதர்களா எழும்பி ஆண்டவர் மகத்தான ஆச்சரியத்தை செய்யும் விதமாக சபை இன்றைக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் இதை தாங்குவதற்கு இந்தியாவிலேயே திறன் படைத்த சபைகள் இருக்கிறது, விசுவாசிகள் இருக்கிறது, குடும்பங்கள் இருக்கிறது. அதன் வேகத்தில் இன்னும் வரலை. அது ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு ஊழியரை தாங்கணும்னா 3000 ரூபா தான் தேவை. அப்படி ஒரு 2000 தாலுகாவுக்கு, ஒரு தாலுகாவுக்கு 10-12 மிஷன்கள் இருந்தால் போதும் இந்த நாட்டையே சந்திக்கலாம்னு சொல்கிறோம். எவ்வளோ லகுவானது. அப்படி
தொழிலை சிந்திக்கிற விதமாக, வணிகத்தை சிந்திக்கிற விதமாக, வியாபாரத்தை சிந்திக்கிற விதமாக, ஒரு திட்டத்தை சிந்திக்கிற விதமாக நாட்டை சிந்திக்கலையே என்பது ஒரு பெரிய இலக்கரிப்பு, ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட். ஆனால் ஆண்டவர் அங்கங்கே செய்கிறார். இன்னும் செய்யணும், திறன்பட செய்யணும், வலுவாக செய்யணும், சேர்ந்து செய்யணும். நீர் பெரியவர், நான் பெரியவன், நீ சின்னவர், எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது என்கிற எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய திட்டம் நம்முடைய நாட்டில், நம்முடைய தலைமுறையில் இது நடந்தாகணும்னு கை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவை தான் இந்த கரிசல். சூத்திரண்ணே, உண்மையாகவே அண்ணன் தெளிவாக எல்லா கேள்விகளுக்கும் அண்ணன் பதிலளிச்சிருக்கிறாங்க. நினச்சி பார்க்கும் ரொம்ப சந்தோஷம். கடைசி அண்ணன் சொன்னாங்கள்ல, எல்லாரும் இணைந்து செய்யணும்னு சொல்லி நான் சொன்னார்கள். இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது வளரணும், 2000 தாலுக்காக்குள்ளே கடந்து போகணும்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சொன்னாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே இருந்தீங்க. இன்றைக்கு அண்ணன் சில காரியங்களை பகிர்ந்துக்கணும். நாங்கள் என்ன பண்ணணும், நானும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அநேகர் கேட்டுட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க. 2000 தாலுக்காக்குள்ளாக ஆண்டுடைய வார்த்தை கடந்து போகணும், இன்னும் சிறம்பட செய்யணும், மிஷினரிகள் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போகணும், நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவளா, கொடுக்கிறவளாய் இப்படி இணைந்து வரணும். ஆனால் சில காரியங்களை அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பகிர்ந்து கொண்ட பிறகு ஒரு பாடல் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல் கேட்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க, தீர்மானம் பண்ணணும், என்ன பண்ணணும். காணிக்கு நீங்கள் கொடுக்கிறவளாய் வரலாம், ஜெபிக்கிறவளாய் வரலாம், உழைக்கிறவளாய் வரலாம். எனவே இந்த பாடலை கேட்கும்போது நீங்கள் அர்ப்பணிக்கிற நேரம். கடைசியாக அண்ணன் மத்தியில் வந்திருக்கிற அண்ணன் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வெளிச்சத்தில் இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட திட்டத்தை எத்தனை வேகமாக செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனையும் ஜபமும் எங்களுக்கு தேவை. உங்களுடைய சபை, உங்கள் விசுவாச குடும்பங்கள் இதில் இணைந்து இரண்டரை கலந்து நாங்கள் இணைந்து இயங்குவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஊழியங்கள் செய்வீங்கன்னா, ஊழியத்தில் உதவி செய்வீங்கன்னா, அந்த ஊழியமும் இந்த ஊழியம் செய்கிற எல்லையில் எப்படி நம்ம அறியப்படாத இனத்துக்கு இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்பட்டாத ஒரு தாலுகாவை அடாப்ட் பண்ணி ஒரு ஊழியரை தாங்கணும்னா 3000 ரூபாய். ஒரு தாலுகாவில் 12 ஊழியக்காரர்களை அனுப்பலாம். ஒரு தாலுகாவில் 12 ஊழியக்காரர்களுக்கு 3000 வீதம் கொடுத்து அந்த முழு தாலுகாவே உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் ஊழியத்துக்கு, உங்களுடைய ஐக்கியத்துக்கு சொந்தமாகும். 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுக்குள்ள முழுக்க அந்த தாலுகாவை இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும். ஆமென். இந்த நாடு ஆசி பெறும், சுகம் பெறும், நலம் பெறும், வளர்ச்சி பெறும், ஆங்கில கல்வியில் வளரும். ஆண்டவர் அவர்களுக்கு தந்திருக்க அத்தனை கிருபைகளில் அவர்கள் வளர்வார்கள். அதற்கு இவைகள் முன்னோடியாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, உங்களை எப்படி பாரப்படுத்துகிறாரோ அப்படி பங்கெடுக்க, ஜபிக்க, எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட தேவைகளை இரண்டரை கலந்து செயலாற்ற அழைக்கிறாரோ அப்படி செய்வதற்கு உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருங்கள். உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தாருங்கள். தேசத்தில் தேவன் மகிமைப்படுவதற்காக வாழ்வோம். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அருகினில் தயங்கி நடை பயின்றே, அருகினில் தயங்கி நடை பயின்றே, பின்னே வாயனமும் சென்றார், பின்னே வாயனமும் சென்றார். அறிவில் குறைந்தவன் நான் அன்று, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. அறிவில் குறைந்தவன் நான் அன்று,
அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, பின்னே வாயனமுன் சென்றார், பின்னே வாயனமுன் சென்றார். வலிமை குறைந்தவன் நான் அன்று, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலிமை குறைந்தவன் நான் அன்று, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே, வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே, பின்னே வாயனமுன் சென்றார், பின்னே வாயனமுன் சென்றார். ஜெபம் செய்வோம். பரமதகப்பனே, எங்களை நீர் தொட்ட தொடுதலுக்காக நன்றி. சோத்ரம். நாட்டை நீர் ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தொட்டிருக்கிறீர். கீழ்ப்படுகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஆமென். இணைந்து கொள்ளுகிறோம், ஆமென். ஈடு கொள்ளுகிறோம். ஆமாண்டவரே. தெளிவாய் எங்களை காண்பியும். சோத்ரம். இது வழி, இதில் நட என்று நீர் சொல்ல, ஆமென். அந்த திருவுள சித்தத்தில் துணிச்சலாய் கீழ்ப்படிய எங்களுக்கு அருள் தாரும், கிருபை தாரும். இந்த நாடு உம்முடைய நாடு என்று ஆசீர்வதிக்கப்பட நற்செய்தியால், நீர் தருகிற சேமத்தால், வளம் செழிப்பால், உம்முடைய கிருபை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட சோத்ரம். நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். அப்பா, தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்யட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய விலகாத அந்யோன்யம், சகல பாக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக.